ஹலோ கைஸ், இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் பருப்பு ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு 1 கிளாஸ் எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி புளிப்பாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், மிளகு சேர்த்துக்கணும். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு அரைக்கட்டி பூண்டு போட்டு நல்லா இடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தாளிக்கணும். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கணும். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானது பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. மிளகா போடுறப்ப கிள்ளிட்டு போடுங்க, அப்படியே போட்டிங்கன்னா வெடிச்சிரும். மிளகா போட்டு மிளகா வறுபட்டதுக்கப்புறம் அதில் கரைச்சி வச்ச ரச தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சோம்ல, அந்த பருப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் கொதிக்கலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி கொதி வந்ததும் மீதி இருக்கிற பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வேக வச்ச பருப்பில் அந்த தண்ணியில் ரசம் வச்சிட்டோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற பருப்பை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா போட்டு வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாளிச்சிட்டு பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதில் பூண்டு ஒரு 5 பூண்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு இதில் போட்டுக்கணும். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணிக்கணும். பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா தண்ணியில் ட்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன் இது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.